அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மேசராசி அன்பர்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே இருப்பாங்க. கோபம் மூக்குக்கு மேலே வரும். அன்பு செலுத்தி இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அன்பு செலுத்துறதுல இவங்க தான் முதல் இடம் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா எங்குமே எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா முதன்மையான ராசி என்பதனாலேயே எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், குடும்பத்துலையா இருக்கட்டும், முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இவங்க தான் முதன்மையாக இருப்பாங்க. இவங்களுடைய துணிச்சல் சிறப்பாக இருக்கும். எந்த இடத்துலையுமே எங்கே ஒரு தப்பு நடக்குதோ அங்கே தட்டி கேட்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த முடிவுமே ரொம்ப வேகமாக எடுப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 90% கரெக்டாக தான் இருக்கும். அதே சமயம் ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க. மற்ற கோணங்களில் எல்லாத்தையுமே ஆராய்ந்து முடிவு எடுப்பாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக அமையும். எப்படி எடுத்தாலுமே அந்த முடிவில் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இந்த முடிவு தான் கரெக்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அதற்காக அதிகம் கொஞ்சம் வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே தன்னை பற்றி நினைக்காம அடுத்தவங்களை பற்றி, அதாவது பொது நலமோடு சிந்திக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் இவங்களுக்கு நிறையா இருப்பாங்க. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்நேரம் தன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள். தான் விரும்பும் காரியத்தை கூட முடிக்கிறதுல அதிக கவனமாக இருப்பாங்க. எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதற்காக தான் அதிகம் பாடுபடக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராக இருந்தாலும் சரி அவங்கள எளிதில் நம்பிடுவாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அறிந்து செயல்பட மாட்டாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். தனக்கு எதிரி யார், துரோகி யார் அப்படின்னு அறியாமல் செயல்படுவாங்க. அதை தான் நிறையா பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தப்பு செஞ்சிட்டோம், அவங்களுக்கு ஏதாவது எதிராக செஞ்சிட்டோம், அவங்களுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்களே இந்த இடத்துல நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சந்தோஷமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவு இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிணக்குகள்லாம் கூட சரியாகும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிதாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் ரொம்ப அமோகமான வாரமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாகவும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முன்ஜாமீன் போடுறதையே கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நீங்கள் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தினமுமே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவர் சுக்கிரன், ராசிக்கு 12க்குரிய குரு பரிவர்த்தனை இருப்பதனால குடும்பத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடைபெறும். 11ஆம் இடத்துல புதன் அமர்வது ரொம்ப யோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். 3க்கு லாபஸ்தானத்தில் அமரும்போது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த வாரத்தில் நடக்கும். 5க்குரிய சூரியனும் 11ஆம் இடத்திற்கு உரிய சனியும் லாபஸ்தானத்தில் இணைவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்
வக்ரக நிலையில் இருப்பதனால 12ல் ராகு இருப்பது எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சகோதரர்களால் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் மாலை தோறும், அதாவது ஈவினிங் டைமில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்துக்கிடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடித்தரும். அதனால் வியாழக்கிழமையில் தொடர்ந்து இதை செய்து பாருங்கள். மேச ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடைபெறும். உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப பக்திமயமாக நீங்கள் இந்த டைமு செயல்படுவீங்க. எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்குது. வேலை பளு காரணமாக உடலில் கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைந்த மாதிரி தோணும். சோம்பல் கொஞ்சம் அதிகமாகும். மற்ற சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிதாக தொழில் தொடங்குறவங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி திருமணமானவங்க மனைவி கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கடுமையான வார்த்தைகளை பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தேர்வில் அல்லது போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அப்படின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகம்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தேடி வர இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான செய்தி உங்களை தேடி வரும். அதே மாதிரி மேல் அதிகாரியோட பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல குருவாக, நல்ல ஒரு ஆலோசகராக, நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக நீ வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான காலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். அதனால் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். உங்களுடைய உயர் அதிகாரியோட ஆதரவும் கிடைக்கும். பணி செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தனவரவு தாராளமாக இருக்குது. வீடு வாங்குவதற்கான யோகமோ அல்லது புதிதாக நிலம் வாங்குவதற்கான யோகமும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய கற்பனை வளம் சிறப்பாக இருக்குது. கவிதை எழுதுறது அல்லது கதை எழுதுறது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ் பெற்று விளங்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பொறுமை காரணம் நண்பர்கள் இந்த டைமு உங்களுக்கு பகைவர ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. இருந்தாலும் வார்த்தைகளை கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிதாக ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இந்த வாரத்தில் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த வாரத்தில் கூட ஒரு
மகான்களையோ அல்லது பெரிய ஆன்மீக சித்தரையோ ஒருவரை சந்திப்பீங்க. அவர்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.